அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பப்ளிக் இன்டர்நேஷ்னலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு அர்த்தம். அதுக்கு சர்வதேச நாணய நிதியம் தமிழில். எதற்காக இது உபயோகப்படுகிறதுனா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து பூவர்த்தியை பார்த்திங்கன்னா, அதாவது ஏழ்மை நிலையை போக்குறதுக்காக இந்த நிதிய ஆணையம் பார்த்திங்கன்னா செயல்படுகிறதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எங்கிருந்து செயல்படுகிறது, இதனுடைய கான்செப்ட் என்னன்றது இந்த ஒரு 4 லைன் படிக்கும்போது மிக அற்புதமாக நம்மளுக்கு புரிய வரும். சர்வதேச நாணய நிதியம் என்பது யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன்ஓட ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஐநா சபையுடைய ஒரு அங்கம், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு பகுதியாக செயல்படுகிறது. இது உலக நாடுகளின் பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாக்கும், ஒரு மாதிரி ஸ்டேபிளாக வச்சுக்கும். எல்லாருக்கும் உணவு வரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஒரு எசென்சியல் நீடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அதற்கு பணம் தேவைப்படுகிறது, பொருளாதார வசதி தேவைப்படுகிறது. அந்த மாதிரியான எசென்சியல் நீடுக்கு இந்த ஐஎம்எஃப் மிக அற்புதமாக உதவி செய்யும் அப்படின்றதுல சிறிதளவும் ஐயம் வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா 1944ஆம் ஆண்டு நிறுவப்படுகிறது. அதன் தலைமையகம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருந்துச்சு. இப்போ மட்டும் டோட்டலாக மாறுது. இது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, மாற்றி எழுதிடாதீங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறது. எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்லும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயமும் அது எந்த இடத்துல செயல்படுது, எந்த இயரில் தொடங்கப்பட்டது, மற்றபடி எல்லாமே அந்தந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி அது பேச ஆரம்பிச்சிடும். வேர்ல்டு எக்கனாமி ஸ்டேபிள், இதுக்கு தானே ஐஎம்எஃப் தேவைப்படுது. வேற என்ன? மணி ஹெல்ப் டு கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், அதாவது எல்லா கண்ட்ரிகளுக்கும் மணி தேவைப்படும் பட்சத்தில் இவங்க கொடுத்து உதவுவாங்க, சின்னதாக ஒரு வட்டிக்காக. ஒரு சில நாடுகளுக்கு வட்டி கூட இல்லாமல் கொடுப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா வட்டி இல்லாமல் கொடுத்து உதவி அந்த நாட்டு மக்களை பார்த்திங்கன்னா காப்பாற்றக்கூடிய மிக அற்புதமான பணியை பார்த்திங்கன்னா இந்த ஐஎம்எஃப் செய்யுதுன்றதில் ஐயம் வேண்டாம். ரிடியூஸ் பூவர்ட்டி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை நிலையை ஒழிப்பதற்கு, ஏழ்மை நிலையை நீக்கரவு செய்வதற்கு தான் இது செயல்படுகிறது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இந்த ஐஎம்எஃப் தேவைப்படுகிறது. ஸோ ட்ரேடு கான்செப்ட் கேட்டாலும் இந்த ஐஎம்எஃப்பை உள்ளிணைத்து எழுத பழகிக்கிங்க. இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் லா அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. ஒரு நாடு பொருளாதார சிக்கலில் இருந்தால், ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் அந்த நாடு ரொம்ப சஃபராகி நிற்கும் போது இந்த ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா கடனையும் கொடுக்கும், ஆலோசனையும் வழங்கும். எவ்வளோ அற்புதமான பணி பாருங்க. இம்பார்ட்டன்ட், பொருளாதார நெருக்கடியில் உள்ள நாடுகளுக்கு உதவுகிறது. ஓகே, தெரிஞ்ச விஷயம்தான். உலக பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கிறது. எஸ், உதவி செஞ்சால் அந்தந்த நாடுகள் வளர்ச்சி அடையும். அதன் காரணமாக உலக பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். நிதி அமைப்பை நிலைப்படுத்துகிறது. ஒரு ஸ்டேபிளான ஒரு மானிட்டரி கான்செப்டை நிலைப்படுத்துகிறது. ஐஎம்எஃப் ஹெல்ப்ஸ் கண்ட்ரிஸ் ஸ்டே ஃபினான்சியலி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். ரெண்டு வார்த்தை தான், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். ஃபினான்சியலி ஃபங்க்ஷன்ஸ், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் மறுபடியும் நான் சொல்ல போகிறேன். பொருளாதார சிக்கலில் உள்ள நாடுகளுக்கு கடன் வழங்குதல், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டது தான். உலக பொருளாதாரத்தை கண்காணித்தல், ரைட், கண்காணிக்கணும். அதுவும் ஒரு மிக முக்கியமான பணி இல்லையா? இவர்கள் பணம் கொடுத்துட்டோம், அவர்கள் அதற்கு தான் செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்எஃப்னுடைய மிக முக்கியமான பணி. உலக பொருளாதாரத்தை கண்காணித்ததுக்கு அப்புறமா நாடுகளுக்கு நிதி ஆலோசனை வழங்குதல். கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, இந்த ஒர்க்குக்கு இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியை கொடுக்கணும். நாணய மாற்று விகித நிலைத்தன்மையை பாதுகாக்கிறது. ஒரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாணய மதிப்பு இருக்குது. அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணுறது இதனுடைய பணியாக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரியான கான்செப்ட் கொண்ட நிறைய வீடியோஸை பார்த்துட்டோம். எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. கான்செப்ட் மட்டும் லைட்டாக மாற்றிக்கிங்க. இதில் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தலை தோங்கி நிற்கிது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரியான கான்செப்ட் சொன்னாலும் எழுதலாம். அதனுடைய நோக்கங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி, அதனுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்டும் சரி, தேவைப்படும் பட்சத்தில் இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எழுதி நீங்கள் பழகிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சாரதி லா ஸ்டடீஸ் நம்புது. நன்றி, வணக்கம்.